கடந்த 4 ஆண்டுகளாகவே இந்த விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு கொஞ்சம் விரிசல் அதிகமாகிடுச்சு. நாம் கௌரவமாக பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் அவருடைய ஏஆர் ரஹ்மான் கூப்பிட்டு பேசினார். ஏப்பா, தொழில் வேறு, ஹவுஸ் ஒய்ஃப் வேறு, குடும்பம் வேறு, ஏன்னா வீட்டில் டார்ச்சர்னு சொல்லும்போது என்ன ஆகுது? அதனால் இவர் என்ன பண்ணார், இசையமைப்பாளர் பிரகாஷ் அடிக்கடி வெளியில் தங்க ஆரம்பித்தார். அந்த வெளியில் தங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். காதல் மனைவியை விவாகரத்து செய்யும் நடிகர், இசையமைப்பாளர். நேயர்களே, சினிமா உலகத்தில் காதலிக்கிறதும் அவசரமாக நடக்கிறது, விவாகரத்தும் அவசரமாக நடக்கிறது. சினிமாக்காரங்கன்னா மட்டும் உடனே இந்த விஷயங்கள் வெளியே தெரிகிறது. காரணம் என்னென்றால், எல்லோருக்கும் அறிந்தவர்கள் செலிபிரிட்டி. அதனால் இந்த செய்திகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த விவாகரத்து சமூகத்தில் செய்திகளாக வருகிறது. ஆனால் அந்த செய்திகள் பெருத்த வரவேற்பை பெறுவதில்லை. இதே செய்திகள் செலிபிரிட்டி வீட்டில் நடக்கும்போது மிகப்பெரிய செய்திகளாகிவிடுகிறது. வெயில் படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் ஜிவி பிரகாஷ்குமார். இவர் இசையமைப்பாளர், ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மானின் சகோதரி மகன். என்னடா ஏஆர் ரஹ்மான் இஸ்லாமியராச்ச, ஜிவி பிரகாஷ் இந்துவாச்சான்னு நீங்கள் கேட்கலாம். இந்துவாக பிறந்த ஏஆர் ரஹ்மான் அப்புறமா அவர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தார். அதான் விஷயம். ஆனால் ஏஆர் ரஹ்மானுடைய அப்பா, ஜிவி பிரகாஷ்குமாருடைய தாத்தா எல்லாருமே இந்துக்கள் தான். வெயில் படத்தில் அறிமுகமான ஜிவி பிரகாஷ் பல வெற்றி படங்களில் இசையமைப்பாளரானார். பொதுவாகவே இந்த இசையமைப்பாளர்களுக்கு கேமரா பின்னால் இருப்பதை விட முன்னால் இருப்பவர்களுக்கு புகழ் அதிகம், பணமும் அதிகம் என்ற காரணத்தினால் இசையமைப்பாளர்களுக்கு நடிகராவது லட்சியமாக இல்லாவிட்டாலும் சில படங்களிலாவது நடிக்க வேண்டும் என்பது அவருடைய லட்சியமாகவும் ஆசையாகவும் இருக்குது. அந்த அடிப்படையில் ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா எம்கே தியாகராஜ பாகவதர் தொடங்கி எல்லாருமே கதாநாயகர்களே பாடகர்களாகவும் இருந்தார்கள். எஸ்சி கிட்டப்பாலாம் அப்படி தான். அதற்கப்புறம் பிறமொழி நடிகர்கள் வந்தார்கள். சிலர் குரல் வளம் இல்லாமல் வந்தார்கள். அதனால் அவர்களால் பாட முடியவில்லை. அது மட்டும் இல்லை, ரெக்கார்டிங் தனியாகவும் பாடல் பதிவு தனியாகவும் ஷூட்டிங் தனியாகவும் நடந்ததன் காரணமாக இசையமைப்பாளர்களால் நடிக்க முடியவில்லை. இசையமைப்பாளர் என்று தனியானார்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டிஎன் சௌந்தரராஜன் சினிமாவில் நடித்தார். பட்டினத்தார் என்ற படத்தில் நடித்தார். இன்னும் 2 படங்களில் நடித்தார். டிஎன் சௌந்தரராஜன் ஏபி நாகராஜன் எழுதி இயக்கிய அகத்தியர் படத்தில் கதாநாயகன் நடித்தார். கடந்த 4 ஆண்டுகளாகவே இந்த விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வந்தது. அதாவது எப்படின்னா, ஆரம்பத்தில் சின்ன விரிசலாக இருக்கும். அதுக்கப்புறம் சமாளித்து காம்ப்ரமைஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த விரிசல் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் அடுத்த படத்துக்கு அதிகமாயிரும். இப்போ அதிகமான படங்களில் நடிப்பதால் ஜிவி பிரகாஷ்குமார் என்ற சந்தேகம் சைந்தவிக்கு வந்துச்சு. அதை கன்வின்ஸ் பண்ண தவறிட்டாரா, காம்ப்ரமைஸ் பண்ண முடியாமல் போய்விட்டதா என்னமோ தெரியவில்லை. கொஞ்சம் விரிசல் அதிகமாகிடுச்சு, நாம் கௌரவமாக பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் அவருடைய நெருங்கிய உறவினரான ஏஆர் ரஹ்மான் கூப்பிட்டு பேசினார். ஏப்பா, தொழில் வேறு, ஹவுஸ் ஒய்ஃப் வேறு, குடும்பம் வேறு, நீ மியூசிக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணு, நிறைய படங்கள் உனக்கு வருது, ஏன் நடிக்கணும்னு ஆசைப்படுற, நடிக்கிறதுனால தான் வீட்டில் சண்டை வருது என்று ஆலோசனை சொல்லி பார்த்தார். ஆனால் எந்த சூழ்நிலையும் நானாக இருந்தாலும் நீங்களும் சரி, கேமராவுக்கு பின்னால் இருப்பதை விட முன்னால் இருப்பது தான் கெட்டிக்காரத்தனம், அதான் செலிபிரிட்டிங்கிறது
நிறைய பேருக்கு புரியும். அந்த அடிப்படையில் நம்ம இசையமைப்பாளராகவும் இருக்கிறோம், சினிமாவிலையும் நடிக்கிறோம். ஏன் ஏஆர் ரஹ்மான் பிடிக்கலன்னு சொல்லி அவர் சொல்கிறது கேட்கல. பல விஷயங்களில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏஆர் ரஹ்மான் எனக்கு காட்ஃபாதர் மாதிரி, நான் அவர் சொன்னால் கேட்பேன்லாம் சொன்னார். ஆனால் இந்த விஷயத்தில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா வீட்டில் டார்ச்சர்னு சொல்லும்போது என்ன ஆகுது? அதனால் இவர் என்ன பண்ணார், இசையமைப்பாளர் பிரகாஷ் அடிக்கடி வெளியில் தங்க ஆரம்பித்தார். அந்த வெளியில் தங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? நினைவுகள் சிதறும். படம் தயாரித்தாரே ஒழிய அவர் நடிக்கவில்லை. அதுக்கப்புறம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார் கதாநாயகன் நடிக்க தொடங்கினார். பல படங்களில் கதாநாயகன் நடித்தார். அதே போல் விஜய் ஆண்டனியும் கதாநாயகன் நடித்து கொண்டிருக்கிறார். இப்போது போட்டியே விஜய் ஆண்டனிக்கும் ஜிவி பிரகாஷ்குமார் தான். யார் அதிகமான படங்கள் நடிப்பது, யார் படங்கள் அதிகமாக வெற்றிகரமாக ஓடுகிறது, வசூலை தருவது என்பது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக விஜய் ஆண்டனிக்கு தெலுங்கில் ரசிகர்கள் அதிகம். அதனால் அவருடைய படம் தெலுங்குலையும் டப்பிங் செய்து ஓடுகிறது. ஆனால் விஜய் ஆண்டனியும் சரி, ஜிவி பிரகாஷும் சரி, சிறந்த கதைகளை, புதுமையான கதைகளை, இன்னும் சொல்ல போனால் நட்சத்திர நடிகர்கள் நடிக்க முடியாத கதைகளை விரும்பி அதில் நடிக்கிறார்கள். இதனால் படங்கள் ஓடுகிறது. ஜிவி பிரகாஷ்குமார் சினிமாவில் சண்டை காட்சிகளில் நடிப்பாரே தவிர அவர் ஆக்ஷன் நாயகன் என்று ஒருவரும் சொல்லிக்கொண்டதில்லை. ஆனால் விஜய் ஆண்டனி பல படங்களில் ஆக்ஷன் நாயகனாக நடித்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் விஜய் ஆண்டனியை விட முகபாவனை, ஹோம்ஒர்க் அதிகமாக செய்து மக்கள் மனதை கவர்ந்தவர் ஜிவி பிரகாஷ்குமார் என்று சொல்ல வேண்டும். ஜிவி பிரகாஷ்குமார் பின்னணி பாடகி சைந்தவியை திருமணம் செய்து கொண்டார். இது இருவிட்டார் பார்த்து நிச்சயம் செய்த திருமணம் என்றாலும் சைந்தவி ஜிவி பிரகாஷ்குமாருடைய காதலினா காலேஜில் படிக்கும்போது அல்ல, 6வது வகுப்பு படிக்கும் பொழுதே சைந்தவியை விரும்பினார் ஜிவி பிரகாஷ்குமார். 2 பேருமே ஒன்றா படித்தாங்க. ஆரம்பத்தில் நண்பர்களாக இருந்தார்கள், அப்புறம் காதலர்களாக மாறினார்கள். அதுக்கப்புறம் திருமணம் செய்து கொண்டார்கள். சைந்தவி பிற இசையமைப்பாளர்கள் படங்களிலும் பாடினார். ஜிவி ஆண்டனி இசையமைத்த படங்களிலும் பாடினார். ஜிவி பிரகாஷ்குமாரும் சைந்தவியும் பாடிய டூயட் பாடல்கள் மக்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பை பெற்றது. ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைப்பதோடு இல்லாமல் நடிகராகவும் நடிக்க தொடங்கியதால் அவர் கொஞ்சம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தார். ஏன்னா தன்னுடைய குழந்தையை பார்த்துக்கொள்வது, நேரடியாக தன்னுடைய குழந்தைக்கு தன் அன்பு வேண்டும் என்பதற்காக பல படங்களில் பின்னணி பாடுவதை தவிர்த்து வந்தார் சைந்தவி. பொதுவாகவே சினிமா நடிகர்கள் என்று சொன்னாலே ஜோடிகளோடு நடிக்க வேண்டியிருக்கும். கதாநாயகர்களோடு நடிக்கும் பொழுது காதல் காட்சிகளில் நெருங்கி நடிக்க வேண்டியிருக்கு. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிரும். அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆனால் தான் படம் சக்ஸஸ் ஆகும். அந்த சூழ்நிலையில் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுறதுங்கிறது என்னென்னா, நிழல் என்றாலும் அதை நிஜமாக்கி காட்ட வேண்டும். இந்த காதல் காட்சிகளில் மக்கள் மனதை எப்படி கவர வேண்டும் என்று சொன்னால் இருவரும் ஒருவரானால்தான். அவங்க காதலி என்பதை ஜனங்க ஒத்துக்கணுங்கிறதுக்காக நெருங்கி நடிப்பாங்க. இந்த நெருங்கி நடிப்பதை வீட்டில் உள்ள மனைவிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா கணவன் தனக்கு மட்டுமே சொந்தம், என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். அப்போது இந்த நடிகர்கள் நடிகைகளுடன் காதல் காட்சியில் நடிக்கும்போது ரொம்பவும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பார்க்கிறவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பார்க்குற ஒரே ஒருத்தருக்கு மட்டும் பிடிக்காது, அதான் மனைவி. இப்போ வீட்டில் வந்தோடனே அதை எவ்வளவோ சந்தேகப்படுவாங்க. அந்த சந்தேகப்படுவதை கன்வின்ஸ் பண்ணுவார் நடிகர். ஆனால் அந்த கன்வின்சிங் ஏற்றுக்கொள்ளப்படாத சூழ்நிலையில் கருத்து வேறுபாடு வந்து கொண்டே இருக்கு.
அது எல்லா நடிகர்களுக்கும் ஏற்புடையது தான். அப்போ நீங்கள் ஏன் வந்து விஜய் ஆண்டனிக்கு வரலன்னு சொன்னால், விஜய் ஆண்டனியுடைய மனைவி மட்டும் இல்லை, நிர்வாகி, அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர் தான் கால் ஷீட்டு கொடுப்பாரு, கால் ஷீட் பேசுவார், சம்பளம் பேசுவார். அதே சமயத்தில் பிரிண்ட்டு இவ்வளவுக்குன்னு பேசுகிறது அவர் தான். எனவே விஜய் ஆண்டனியுடைய மனைவி அவரை தாயாகவும் அரவணைத்துக் கொள்கிறார். எனவே அவர்களுக்குள் பிரிவு ஏற்பட்டதில்லை. இங்கே சைந்தவி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. இது ஒரு 2-3 வருடங்களாகவே இந்த பிரச்சனை இருக்குது, தடுமாறும். அதோடைய கிளைமாக்ஸ் தான் இப்போது, அதாவது முதல்ல யூடியூப்பில் வெளிவந்தது, அதுக்கப்புறம் பத்திரிகைகளிலும் வெளிவரக்கூடிய செய்தியாகிவிட்டது. ஜிவி பிரகாஷ்குமார் சைந்தவி விவாகரத்து விஷயம். 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் நம்முடைய ஆசை என்னென்னா, நான் சைந்தவியும் நன்கறிவேன், ஜிவி பிரகாஷையும் நன்கறிவேன். அவருடைய முதல் பட ப்ரெஸ் மீட்டில் இருந்தே நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுமாதிரி அவருடன் சில படங்களையும் நடிச்சிருக்கேன். நல்ல மனிதர், அதாவது பந்தா இல்லாதவர், திமிர் இல்லாதவர், அண்ணன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பேசுவார். பத்திரிகையாளர் காட்சியிலெல்லாம் கட்டி அணைத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட சூழ்நிலை என்னுடைய குடும்பத்தில் ஒருவராகத்தான் நான் வந்து ஜிவி பிரகாஷ் நினைக்கிறேன். அதனால் இந்த செய்தி உண்மையாக இருக்கக்கூடாது, பொய்யாக இருக்க வேண்டும். சைந்தவியும் ஜிவி பிரகாஷுமாரும் மறுபடியும் இணைந்து கணவன் மனைவியாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். எனவே என் வாயிலிருந்து ஜிவி பிரகாஷ்குமார் சைந்தவி விவாகரத்து என்ற செய்தி வரக்கூடாது என்று தான் நான் நினைக்கிறேன்.